வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு வடை செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் வடை. அதுக்கு முழு உளுந்து ஒரு அரை கப் எடுத்து ஒரு 1 hour நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா வடை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். மீன்வைல் நம்மளோட யோகாமணி சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் நிறைய இருக்குது, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் நல்லா அரைச்சிருச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் உப்பும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்ச வடை மாவு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அரை கப்பை விட கூட தான் இருக்கும். 3/4 கப் முட்டைக்கோஸ் துருவுனது அதை இதில் நல்லா சேர்த்துறேன். இந்த வடை மாவில் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நறுக்கின முட்டைக்கோஸ் கருவேப்பிலை எல்லாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சின்னதாக தட்டி அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் போடுறேன். வடையை நமக்கு பிடிச்சமான அளவில் தட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்தவுடனே எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு முறுமுறுன்ட்டு. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல வாசனையாக முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.